சஹாபிகளுடைய புரிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது குர்ஆன் சுன்னா, குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. மூணாவது எந்த ஆதாரமும் இல்லை. நல்லா விளங்க. மூன்றாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னா, மூணாவது ஒரு ஆதாரம் கிடையவே கிடையாது. குர்ஆன் சுன்னா, அந்த குர்ஆனில் போதிக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னது. சில விஷயங்களை நம்ம நேரடியாக விளங்கிக்கலாம், அமல்படுத்திக்கலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சில விஷயங்களை விளங்குவதில் ஒரு தடுமாற்றம் நமக்கு ஏற்படும். இந்த விஷயத்தை எப்படி சரி காண்றது, எப்படி புரியுறது அப்படிங்கிற அந்த தடுமாற்றம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் பெற்றவங்க இருப்பாங்கல்ல, நேரடியாக பாடம் பெற்றவங்க சஹாபாக்கள். அதுக்காகவே அல்லாஹ் தஆலா அந்த மக்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தே கொடுத்திருக்கான். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக என்ன செய்றாங்க, பாடம் பெற்றாங்க. அப்படி பாடம் பெற்ற அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு விஷயத்துல புரிதல்ல மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, அது தவறான புரிதல் இருக்கு அப்படின்னா, இதுதான் இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபஹ்மு ஸஹாபா அப்படிங்கிறத விளங்கி